ஆமா, நீ மட்டும் தான் இருக்க. சிவா எங்க? சிவா அது சிவா. ஐலி, டாக்டர் கிட்ட டீடைல்ஸ்லாம் கேட்டேன். உனக்கு வந்தது சாதாரண மயக்கம் தானாமா. உன்னை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நான் கூட கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சே, ஏதாச்சும் குட் நியூஸா இருக்குமோன்னு நினைச்சேன். சரி, மெடிசன் வாங்கிட்டு கிளம்பலாம் வா. ஏய், நீங்க இங்க ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு வருவாங்க? ஓ, என்ன பிரச்சனை? யாருக்கு உடம்பு சரியில்லை? ரித்திகா, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? வாங்கம்மா போலாம். கேக்குறதுக்கு பதிலே சொல்லாம சமாளிச்சுட்டு போறாங்க பாத்தியா? கொஞ்ச நேரத்துல ஈரக்கொலையே நடுங்கிடுச்சு. மாட்னேன்னு நினைச்சேன். என்ன சொன்னாங்க? நாம கெஸ் பண்ண மாதிரி நம்மள எங்கேயோ பார்த்து தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கூட வேற யாரோ இருந்தாங்கன்னு ரித்திகா சொன்னான். ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். அப்புறம் தான் அவ அம்மாவோட முகத்தை கவனிக்கலன்னு தெரிஞ்சது. நான் எனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு சொல்லி சமாளிச்சேன். நீங்களும் கரெக்டான டைமுக்கு வந்து சமாளிச்சிட்டீங்க. ரித்திகா கிட்ட எதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஐலி, நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன். வா போய் அம்மாவை பார்க்கலாம். மரியாதையா உண்மையை சொல்லிருங்க. உள்ள யார் அட்மிட் பண்ணிருக்கீங்க? உள்ளயா? உள்ள யார் இருக்கா? எங்களுக்கு தெரியாது. நாங்க டாக்டர் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். பொய் சொல்லாத. நீ சமாளிக்கிறேன்னு நல்லா தெரியுது. கார்ல உன் கூட இன்னொரு லேடி இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னை ஏமாத்தலான்னு மட்டும் பார்க்காத. ஒழுங்கா சொல்லிரு. உள்ள யார் அட்மிட் ஆயிருக்காங்க? அட என்ன, அதான் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றோம்ல. எங்க கூட யாரு வரப்போறா? யாரும் வரல. நாங்க 2 பேர் மட்டும்தான் வந்தோம். ஆமா ரித்திகா, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அதான் சிவா கூட சொன்னாரே. அப்படியா? சரி, நீங்க போய் டாக்டர் பாருங்க. நாங்க உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்துடுறோம். என்ன இது புது பழக்கம்? உள்ள யாரோ தெரியாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற நீ? யாரோ ஒருத்தவங்க மேல உனக்கு என்ன அவ்ளோ அக்கறை? அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஐயோ, ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் இப்படி புடிவாதம் புடிக்கிறீங்க? இங்க பாருங்க, இது ஐசியூ வார்டு. தேவையில்லாம பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இவ அர்ச்சனா இங்க எப்படி? அம்மா தான் சித்தி. இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. நாங்க கார்ல அம்மாவை தான் கூட்டிட்டு வந்தோம். அர்ச்சனாவா? இவ இறந்துட்டான் தானே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இவ எப்படி உயிரோட இருக்கா? அப்போ உண்மையிலேயே இவ சாகலையா? இத்தனை வருஷமா எங்க கிட்டயே இவ உயிரோட இருக்கிறத மறைச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்கல. அப்படியெல்லாம் இல்ல சித்தி. பேசாத. இது வரைக்கும் நீ ஏதோ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. இப்ப சமீபத்துல கூட உன் அம்மாவை பத்தின நியூஸ் வெளியே வந்தப்போ
அதை தாங்கிக்க முடியாம உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்க பார்த்தாரு. ஹ, அப்ப கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலல்ல? உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு அவ்வளவு அழுத்தமா இருந்திருக்க? இந்த ஊரே அர்ச்சனா செத்துட்டுதா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ எப்படி அவளை காப்பாத்துன? ஷோ, இத்தனை வருஷமா அவளை எங்க மறைச்சு வச்சிருந்த? என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை. சத்தியமா நானும் இத்தனை வருஷமா நீங்க நினைச்ச மாதிரி தான் சித்தி நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நானே அம்மாவை பார்த்தேன். டாக்டர், உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரண எல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா அவங்கள பத்தி தான் எல்லா சேனல்லையும் ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க ஒரு டபுள் ஏஜென்ட். 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் வரைக்கும் லீக் பண்ணவங்க. அதுவும் இல்லாம அவங்க இத்தனை வருஷமா செத்ததா தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மட்டும் உயிரோட இருக்க விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க ஒரு அக்யூஸ்ட்னு தெரிஞ்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து சீல் வச்சுட்டு போயிருவாங்க. தம்பி, என்னப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க அம்மா அக்யூஸ்டா? டாக்டர், அதெல்லாம் வேற விஷயம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. டாக்டர், உங்ககிட்ட இப்படி வேற போய் சொல்லிருக்காங்களா? அவங்க ஒன்னும் இவரோட அம்மா கிடையாது, இவளோட அம்மா தான். அப்படியா? அவங்க இவரோட அம்மா இல்லையா? நர்ஸ், இனிமே இவங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அந்த பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. இனிமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. டாக்டர் டாக்டர் டாக்டர், டாக்டர், நான் சொல்றதை கேளுங்க டாக்டர். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர்.